வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சின்ன டிஐஒய் ரேப்பிங் செய்ய போகிறோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் உள்ளுக்கு இருக்கு இல்லையா, டேஷ்போர்டில் வந்து இந்த இன்டீரியர் பீசஸ் இருக்கும், இந்த ட்ரீம் பீசஸ் அப்படின்னுவோம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நாள் கழித்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி கலர் வந்து வெளுத்து போயிடும். இல்லைனா நீங்கள் வந்து அது வேறு ஏதாச்சும் கலர் மாற்றலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நார்மலாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அதோட காஸ்டிங் வந்து ரொம்ப ஹாய். ஸோ கஸ்டமாக நம்ம செய்யணும், பிடிச்ச மாதிரி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீப்பர்ஸ் வே வந்து ரேப் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அந்த பீசஸ்லாம் கழட்டி ரேப் பண்ண போகிறோம். சரி வாங்க பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ரேப்பிங் ஆரம்பிக்கிறது முன்னாடி நம்மளுக்கு என்ன டூல்ஸ் வேணும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கத்திரிக்கோல் வேணும். ஸோ அந்த கத்திரிக்கோல் வந்து நீங்கள் அந்த ரேப்பிங் பேப்பர் வந்து வெட்டுறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கத்தி பேர் வந்து ப்ரிசிஷன் நைஃப் இல்லைனா ஹாபி நைஃப் அப்படின்வாங்க. ஓகே, நீங்கள் டிஐஒயில் கூட வாங்கலாம், 10 வரைக்கும் கொரோனா விலையில் விற்கிது. மின்னுக்குள்ளே கத்தி வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்னுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், மின்னுக்கு வந்து ரொம்ப கூராக இருக்கும். ஓகே, நீங்கள் இந்த எட்ஜஸ்லாம் வெட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரெப் ஒர்க் செய்கிறதுக்கு வந்து ஐசோப்ரோஃபில் ஆல்கோஹால் வேணும். ஓகே, இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் தின்ன யூஸ் பண்ணலாம். பட் இந்த இது ஆல்கோஹால் பாய்ச்சிங்கனாக்க கைக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, ரெண்டு வாடை இருக்காது. இது வந்து வாடை இருக்காது அண்ட் ஈஸியாக இருக்கும். இது வந்து மெடிக்கல் லைனில் யாரும் இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம், வாங்கி இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபார்மசியில் இல்லை ஆன்லைனில் கூட வாங்கலாம். ஓகே, தின்னு நான் சொன்ன மாதிரி அப்படி அது இல்லைனாக்கா அதுக்கு பதிலாக நீங்கள் தின்னு பாய்க்கலாம். ஸோ தின்னு பாய்ச்சிங்கன்னா ரொம்ப ஹாட்டாக தேய்க்கக்கூடாது, லேஸாக தான் வந்து தின்னு போட்டு துடைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ரேப்பிங் மெட்டீரியல் வந்து இதை பார்த்திங்கன்னா ப்ரஷ் அலுமினியம் ரேப்பிங் வைனல் இது. ஸோ இது வந்து ப்ரஷ் அலுமினியம். இது பார்த்தா தெரியும், ஒரு மாதிரியா சில்வர் கலரில் அலுமினியம் லுக் கொடுக்கும். இது மேலே வந்து சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர் இருக்குது இதில். ஸோ பிளெயின் இல்லை, ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். அப்புறம் வந்து கடைசியாக ஒரு முக்கியமான மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இல்லை டூல்ஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா லைட்டு. ஸோ இந்த லைட்டை ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம், இதில் லைட்டை பாய்ச்சி எப்படி நம்ம ரேப் பண்ண போகிறோன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். ஓகே, அப்புறம் வந்து ஒரு டிஷ்யூ வச்சுங்க துடைக்கிறதுக்கு. ஸோ என்னத்தை துடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பர்சோனா இல்லை ஜென்ட்டுவோட ஏர்கான் பேனலோட அந்த கவரு கீழே சுவிட்சில் உள்ளது. ஸோ இதை தான் நம்ம ரேப் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாகிடுச்சு பார்க்குறதுக்கு, என் கலர் வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை. ஸோ நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரேப் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே ஒரு சாம்பிள் நான் வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து ஒரு சாம்பிள். இது வந்து ஆல்ரெடி ரேப் பண்ணது, இது வந்து ரேப் பண்ணாது. வித்தியாசத்தை பாருங்கள். ஸோ பார்க்க ரேப்பிங் வந்து ஒரிஜினல் மாதிரி இருக்கும், பார்க்க வந்து இது பிளாஸ்டிக் மாதிரி தோணாது உங்களுக்கு. ஸோ இது ஒரு அலுமினியம் பீஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதான் இப்போ செய்ய போகிறோம், வாங்க பார்ப்போம்.
ஓகே வியூவர்ஸ், வந்து ஒரு சின்ன பீஸ் தான் நம்ம ரேப் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஆல்ரெடி ரேப் பண்ணிட்டேன். இது ரேப் பண்ணி நினைக்கிறேன் ஒரு 4-5 வருஷம் இருக்கும். ஓகே, இது வந்து பர்சோனாவோட மேலே உள்ள டாப் கவு. ஓகே, எக்கான்வேனுக்கு மேலே இருக்கும். ஓகே பாருங்கள், ஏற்கனவே ரேப் பண்ணது இன்னும் உரியல. ஆக்சுவலி இது மெட்டீரியல் வந்து ரொம்ப விலை குறைவான மெட்டீரியல் தான். நான் டிஐஒயில் தான் வாங்கினேன், மிஸ்டர் டிஐஒயில். பட் ஸ்டில் இவ்வளோ நாளாக தாங்குதுன்றது பெரிய விஷயந்தான். இது வந்து சில்வர் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நான் மறுபடியும் வந்து அலுமினியம் ப்ரஷ் அலுமினியமாக மாற்ற போகிறேன். சரிங்களா, இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது நம்ம பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒரு பெரிய பீஸ். ஓகே ஓகே, இதில் எட்ஜஸ் இருக்குது. இந்த எட்ஜஸ் கரெக்டாக நம்ம ரேப் பண்ணிட்டோம். ஓகே, தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு வந்து இந்த ஏர்கான் ஸ்விட்சோட ரிங்ஸ் இருக்குது. ஓகே, அதுவும் ரேப் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஏர்கான் மேலே வந்து ஃபோக்லைட்டோட ஸ்விட்ச் பேனல் இப்படி வரும். ஓகே, அதையும் நம்ம ரேப் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இன்னும் வந்துட்டு பிளேயரோட கேசிங் இருக்குது, அப்புறம் ஏர்கான் வேனோட கேசிங் இருக்குது. அதெல்லாம் ரேப் பண்ணிட்டு கடைசி ஃபைனல் ரிசல்ட்டை வந்து நம்ம பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ரேப் பண்ணிட்டோம். ஓகே, ஃபுல்லாக நம்ம பேனல், ஏர்கான் வேன், அப்புறம் மேலே உள்ள கவர் நம்ம ரேப் பண்ணிட்டோம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கியரோட இந்த லிவர் கவரையும் வந்து ரேப் பண்ணிட்டோம். ஃபுல்லாக வந்து ப்ரஷ் அலுமினியமை. ஓகே, ஸோ இன்னும் இந்த ஏர்கான் கன்சோல் கிட்ட வந்து நான் இன்னும் அந்த கவர் இன்னும் பூட்டல. ஸோ அது கொஞ்சம் DIY பண்ணணும். ஸோ அது வந்து நாளைக்கு பூட்டிடுவேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெச் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் சுருங்கி இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கிட்டு ஓகே, பட் இங்கிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை நான் நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் லைட்டில் லேஸாக ஹீட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ஸ்ட்ரெச் பண்ணாக்க அழகாயிரும். ஓகே, ஸோ இந்த DIY உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு DIY செய்யணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டு அப்புறம் அதோட டூல்ஸோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்களும் வந்து இந்த DIYயை ட்ரை பண்ணலாம். இது உங்கள் கார் கைட் தமிழன்.